ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன டாபிக்னா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃப்ரீயாக எப்படி இங்கே கோர்ஸ் பண்ணலாம், யூகேயில் எப்படி ஃப்ரீ கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பேசணுன்னு இருந்தேன். ஆனால் வந்தோடனே இதை நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே சைக்கிள் வந்து இங்கே திருடிருக்குறாங்க. இது வந்து புதுசு கிடையாது. இங்கே சாவி ப்ராப்ளம் வந்துச்சு. சாவியை வச்சு ஓப்பன் பண்ண முடியாத பிரச்சனை வந்துச்சு. யாரோ கடுப்பில் போட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே வெளியில் சில சமயம் மாட்டிகிட்டு இருந்து யாராவது வராங்களான்னு வெயிட் பண்ணி பேஸ்மெண்ட் வழியெல்லாம் போயிருக்கிறோம். நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்கிற பொறுமை இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கிட்டேயும். இது மாதிரி போட்டு உடச்சிருக்கிறாங்க. யாரோ இந்த ஊருக்காரங்க பண்ணியிருக்கிறாங்க. டிபெண்ட்டாக யூகேக்கு வந்துட்டிங்க, என்ன பண்ணுறது தெரியலையா? ஸோ எதாவது பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குதா? வேலை பார்க்கணுமா? என்ன பண்ணலாம்? இங்கே ஃப்ரீயாக ஃபண்ட் பண்ணி கோர்ஸ் பண்ணுறாங்களா? யூகேயில் ஃப்ரீயாக பண்ணுறாங்களா? இந்த கொஷினுக்கெலாம் பதில் தெரியணுன்னா நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் இந்த ஊரில் கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாமல் இங்கே வராங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ். நம்ம கூட இப்போ சன்ஃப்ளவர்லாம் வைக்க போகிறோம். டெய்ஸி தான் நினைக்கிறது. சூப்பராக இருக்குல்ல? நல்லா பீன்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம வீட்டில் வச்ச பீன்ஸ் தானே, இதுவும் அழகாக வரும் இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்க. எங்கள் அம்மா கிட்ட இந்த வார் மெமோரியல், நிறைய பேர் போரில் இறந்தவங்களோட வேர்ல்டு வாரில் இறந்தவங்களோட நினைவிடம். அவங்களோட ரத்தம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்கள் அம்மா நம்பிட்டாங்க. லாஸ்ட் அந்த இன்னசென்ட் பாட்டி தாத்தாவோட ஜென்ரேஷனில் கடைசி ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கள் அம்மாவை சொல்லலாம். இது எல்லாமே லாவெண்டர். சீசன் இருக்குது, ஜூலையில் தான் வரும். இதுவும் லாவெண்டர் தான். லாவெண்டர் அப்போ என்னது? பெல் ஃப்ளாரா? நீங்கள் யூகேயில் வந்தோன்னே உங்களுக்கு எல்லோரும் கைட்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் இங்கே முதல் 2 வருஷம் எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே தெரிலங்க. அதாவது இங்கே ஃபண்ட் பண்ணி கோர்ஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் நிறையா தேடிட்டு இருந்தேன், என்ன படிக்கணும், நான் என்ன பண்ணணும். எனக்கு சோஷியல் ஒர்க் லைசன்ஸ் வேறு அப்ளை பண்ணிருந்தேன். அவங்க அப்ஸ்கில் பண்ணுங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு புரியல. ஆனால் அப்ஸ்கில்லிங் யூகேயில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் நம்ம ஊரில் நீங்கள் ஒரு 2010 ஒரு டிகிரி பண்ணிருப்பீங்க. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2025 ஆச்சு. 15 வருஷம் ஆனாலும் நீங்கள் சாவர வரைக்கும் அதான் உங்கள் டிகிரி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே போனோன்னா நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வேல்யூ இல்லை. இங்கே ஏன் யூகே கவர்மெண்ட் அப்ஸ்கில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்குதுன்னா, இங்கே ஒரு மார்க்கெட் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஏஐலாம் வருது. ஏஐ ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட படிப்புக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் டிஃபரெண்ட் ஆகுது. ஸ்கில்ஸ் கேப் விழுது. முன்னாடி இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் அப்டேட் ஆனால் தான் வேலை செய்ய முடியும். காம்படிஷன் அதிகமாக இருக்குது. புதுசாக படித்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். அதுக்காக தான் இங்கே அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. நம்ம ஊரில் பழசாயிடுச்சா, உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா, நீ வெளிலப்போ அப்படின்னு சொல்கிறது நம்ம ஊரில் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது. ஆனால் இந்த ஊரில் அப்படி கிடையாது. நீங்கள் வயசானாலும் இந்த ஊரில் வேலை நல்லா செய்யலாம். ஏன்னா இந்த அப்ஸ்கில்லிங்கிற கான்செப்ட் இந்த ஊரில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே ஜென்ரலாக பணம் கொடுத்தோ ஃப்ரீயாகவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இது பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது. அப்போ அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நிறையா ப்ரோக்ராம்ஸு, ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நான் இருக்கிறது இங்கிலாண்டில் தான் நான் இந்த அப்ஸ்கில்லிங் பண்ணேன். நீங்கள் ஸ்காட்லாண்ட்லேயும் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, வார் மெமோரியல் சொன்னேன் இல்லையா, இவர் இங்கே தான் இறந்துருக்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் அபோவ் இருக்கிறீங்க, அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்க, 3 வருஷத்துக்கு மேலே இங்கே யூகேயில் இருக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, government.uk gov.uk இந்த வெப்சைட்குள்ளே போங்க. இதில் போய் ஃப்ரீ ஃபண்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஃப்ரீ ஃபண்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி தேடுங்க. தேடினா அதுக்குள்ளே உங்களுக்கு போஸ்ட் கோடு
அதுக்கப்புறம் லொக்கேஷனு ரெண்டும் இப்போ கோவன்ட்ரி என்னோட போஸ்ட் கோடு இது ரெண்டுத்தில் போட்டுட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணிங்கன்னா உள்ள இந்த ஏரியாவில் என்னென்னலாம் இருக்குது, அப்படி என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். யாரெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் எதையாவது உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அது யார் பண்ணுறாங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஒரு 4-5 இடத்துல கூட அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் உங்களுக்கு முதல்ல கால் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு நாள் இன்டர்வியூ ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டே ஃபிக்ஸ் பண்ணுற டேயில் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க, ஜூமில் கால் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட ஒரு 1-to-1 பேசணும். பேசி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஓகே இவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா, யோசிப்பாங்க இல்லையா. அப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமையும் நீங்கள் என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை அவங்களுக்கு அனுப்பணும். மேக்ஸிமம் ரெஸ்யூம் அனுப்பணும். நான் என்னோடய யூடியூப் சேனல் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சேன். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் நான் யூடியூப் ரிலேட்டட்லாம் பேசுனால உங்கள் லிங்க் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய யூடியூப் லிங்க்கையும் அதையும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டேட் சொல்லிட்டாங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும், மேக்ஸிமம் டியூஸ்டே டு வெட்னஸ்டே. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டே கூட சில சமயம் வைப்பாங்க. மண்டே ஆஃப் டே, தேர்ஸ்டே ஆஃப் டே அந்த மாதிரி கூட இருக்கும். ஒரு வாரத்துக்கு 3 நாள் இல்லை 4 நாள் அந்த மாதிரி கூட வைப்பாங்க. 5 நாள் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ டிஃபர் ஆகும். மொத்தம் 12 வாரம் ப்ரோக்ராமு. இதை முடித்ததுக்கப்புறமா அவங்க இதுக்கு நடுவில் நிறையா குரூப் ஒர்க் கொடுப்பாங்க. ஃபைனலாக ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் நீங்கள் என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. இதுதான் சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த சினாரியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லை, டெய்லி பேசிஸ்லேயும் அவங்க ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் அவங்க என்னென்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு டாபிக் கொடுப்பாங்க, இதில் நீ இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தனால அது ரிலேட்டட். ஓகே நீ ஒரு பிளாக் ரெடி பண்ணு, நீ ஒரு மெயில் ஷிம்ப்னு ஒன்று இருக்குது, அதில் நீ எப்படி மார்க்கெட் பண்ணுவ, அந்த மாதிரி நீ ஒன்று பண்ணு. ஒரு குரூப் ஒர்க்காக நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பாயிண்ட் எடுப்பீங்க. ஒரு சினாரியோ கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஒரு ஷூ கம்பெனி அவங்களுக்கு அவங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இப்போ இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் என்ன மாதிரி கொடுப்பீங்க, உங்கள் பிளான் என்ன, உங்கள் ஸ்வாட்னா அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, த்ரெட் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அந்த மாதிரி நிறையா இருக்குது அது ரிலேட்டடில். அவங்க எல்லாத்துக்கும் உங்களை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு வேலையில் கம்பெனியில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி உட்கார வச்சு ப்ரெசன்டேஷனாக பண்ண சொல்கிறாங்க, குரூப் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் இருக்குது தெரியுமா, அந்த பெரிய ப்ரெசன்டேஷன் முடித்தோன்னா அவங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கரியர் பற்றிலாம் பேசுவாங்க. இப்படி தான் என்னோடய ப்ரோக்ராம் ஃப்ளோ போச்சு. ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. இந்த ஊர்க்காரங்களோடைய சேர்ந்து ஒர்க் பண்ணேன். இந்த ஊர்க்காரங்கன்னு இல்லை, இந்த ஊர்க்காரங்க வெளியிலேருந்து போலாண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய போலாண்ட் கூட என்னோடய குரூப்பில் போலாண்டு, பங்களாதேஷு, அப்புறம் நான், அப்புறம் ஒரு லண்டனில் இருக்கிற இந்த ஊர் பிரிட்டிஷில் ஒருத்தங்க நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் ஸ்காட்லாண்டில், வேல்ஸில் இங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னா அங்கே ப்ரோக்ராம் வேறங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் இதே மாதிரி தான் 4 இடத்துலையுமே இருக்கும் ப்ரோக்ராமு. பட் மெத்தட் மாறுது. நான் இங்கிலாண்டில் பண்ணனால இங்கிலாண்டை பற்றி நான் தெளிவாக என்னால் சொல்ல முடியுது. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னா சில ஸ்கில் பூட்ஸ் கேம்பை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் அதை தான் எனக்கு ரெக்கமெண்ட் ஒருத்தங்க பண்ணாங்க. அதாவது இங்கே எல்லாரும்லாம் அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல உள்ளம் எனக்கு இது சொன்னாங்க, இங்கே இது மாதிரி இருக்குது. 3 வருஷம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4th இயர் உள்ள கரெக்டாக என்ட்ரு ஆகும்போது எனக்கு அவங்க சொன்னோன்னே ஓகே என்னோடய எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணுறதா கூட படிச்சிருக்க முடியாது. கரெக்டாக என்ட்ரானோன்னு எனக்கு சொன்னாங்க. இதில் நிறைய செக்டார்ஸ்க்கும் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹெல்த் கேருக்கு, சயின்ஸ் ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டட், அப்புறம் இந்த டிஜிட்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு அந்த மாதிரி நிறைய இதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் இதில் போயிட்டு நீங்கள் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளேயே நீங்கள் என்ன வேணுமோ அப்ளை பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் அப்ளை பண்ணேன். ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுதான் என்னோட கோலாக இருந்தது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணோன்னே கிடச்சிருச்சு. ஏன்னா
நானும் பர்சனலாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். நிறைய அது ரிலேட்டட் எனக்கு கண்டென்ட் க்ரியேட்டிங், விஎஃப்எக்ஸு இதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், பண்ணுறதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஓன் இது மார்க்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்ற ஆங்கிளில் தான் இதை நான் பண்ணேன். இது பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறது மட்டும் கிடையாது, அவங்க உங்களை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குரூப் ஒர்க் எப்படி பண்ணணும். அப்போ வந்து இப்போ நீங்கள் யூகேயில் புதுசாக வரீங்க, ஒரு இந்தியன் அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், யூகே பீப்புளோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த அப்ரோச்சை புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களோட பழகும் போது அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, எப்படி ஆன்சர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஒர்க்கிங் எதிர்பார்க்குறாங்க, அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் மைண்ட் செட் என்ன, ஒரு ஓனர் ஒரு மேனேஜர் வந்து ஒன்று சொல்கிற போது எஸ் சார் நான் பண்ணிடுறேன் சார், நீங்கள் சொல்கிறது நான் ஓகே சார், ஓகே ஓகே அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களோடது உனக்கு வேணுமா, உனக்கு அது உன்னால் பண்ண முடியுமா, எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோனா நோ சொல்லு. நீ நோ சொல்கிறதுக்கு நீ பயப்படக்கூடாது, இது வந்து உன்னோட இஷ்டம். நீ முடியாதுன்னா உனக்கு ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது உன்னோட இஷ்டம். உனக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஜாப் கொடுக்குறாங்கன்றதுக்காக நீ எடுக்கக்கூடாது. உனக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்குன்னா எஸ், பிடிக்கலனா இல்லை சார் எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மென்டாலிட்டியை வளர்த்துக்கோங்க, அந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லனா ஒர்க்குனா என்ன, ஒர்க்கு தான் கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க்ககாலிக் மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். இங்கே எப்படின்னா அவங்க ஒரு ஜாலியான ஒரு கல்ச்சரை வந்து க்ரியேட் பண்ணிருக்கிறாங்க. நீ அவங்களோட நல்லா பழகுறியா, ஜாலியாக பேசுகிறியா, இதெல்லாம் அவங்க ஒரு கல்ச்சராக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பேசும்போது நீங்கள் ஜாலியாக பேசலை, நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருக்கிறீங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து அவங்களே சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் இந்த கல்ச்சரோட வந்து வேறு இடத்துலேருந்து வரவங்க அந்த கல்ச்சரோட செட் ஆகிறதுக்கு இந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஊரில் படிப்பை தான் பெருசாக பார்ப்பாங்க, இந்த ஊரில் கேரக்டர் பெருசாக பார்ப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேரக்டர், எல்லாரும் பதில் சொல்லும் போது நம்மலாம் ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி என்ன சொல்லுவோம், நீங்கள் வந்து ஓகே ஃபைன், நீங்கள் வந்து உனக்கு என்ன பண்ணணுன்னா நீ என்னென்னமோ பெருசாக சொன்னான்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அப்படி தானே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் கூட உங்கள் பசங்க யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க, அப்படி தானே கொஞ்சம் நம்மலாம் அப்படி தான் கேஷ்யூ நட்ஸ் மாதிரி தான் நானும் அப்படிலாம் சொல்லுவேன். நம்ம ரொம்ப வித்தியாசமாக சொன்னால் நம்மளுக்கு பேர் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வித்தியாசமாலாம் உங்கள் கேரக்டர் எப்படி, நீங்கள் முதல்ல ஹம்புளாக இருக்கீங்களா, கிரவுண்டடாக இருக்கிறீங்களா அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் மனத்தாழ்மையோடு இருக்கிறத அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அடிக்கடி என்கிட்ட சொன்னாங்க, நல்லா படிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன், எனக்கு அவங்க கொடுத்த ரிவ்யூ, ஆனால் நீங்கள் ரொம்ப அப்பாலஜிட்டிக்காக இருக்கிறீங்க, ரொம்ப எதுக்கு ஒரு தைரியமாக இது பண்ணாமல் ஈஸியாக அப்பாலஜி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து எனக்கு நம்ம ஊரில் வந்து அப்பாலஜி பண்ணுறது வந்து ஓகே, என் மேலே இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறேன்னா, உனக்கு உடம்பு சரியில்லை அதனால நீ வரல, அதுக்கே நீ சாரி சொல்கிற, அந்த ஆட்டிடியூட் வந்து தப்பு அப்படின்னு இங்கே எனக்கு சொன்னாங்க. அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் வேலைக்கு போன்னு சொல்கிறவங்க உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியா இதை பண்ணியான்னு கேட்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி என்னை ட்ராக் பண்ணி அவங்க வந்து இதுக்கு இப்படி தான் ஓப்பன் பண்ணு, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணு, இல்லை போடு, இதுக்கு வந்து நீ இங்கேருந்து நீ அந்த லொக்கேஷனில் நீ வேலை பார்ப்ப. நான் வந்து கோவன்ட்ரியில் இருக்கும்போது நான் சரி லண்டன் கூட நான் மூவ் ஆகி நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி தாங்க நம்மளை வளர்த்து வச்சுருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோன்னா, லண்டனில் வேலையா, ஓகே நான் இங்கேருந்து 2 மைல் 10 மைல் தூரம் கூட நான் அதெல்லாம் தாண்டி கூட நான் போயிட்டு நான் கஷ்டப்பட்டாச்சும் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ற ஒரு சப்மிசிவ் மைண்ட் செட்டை நம்மளுக்கு வளர்த்து வச்சுருக்கிறாங்க. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஓகே நீ இங்கேருந்து லண்டன் எதுக்கு போகணும், நீ எதுக்கு அங்கே இதுக்காக ஒரு வீடு பார்த்து அங்கே தங்கி நீ வேலை பார்க்கணும், நீ இருக்கிற ஏரியாலே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளிப்பார், உன்னை கொஞ்சம் தள்ளிப்போ, பஸ்ஸில் போனால் உனக்கு ஈஸி இல்லை, நீ உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்காத, நீ இந்த வந்து உனக்கு உன் ஏரியாவில் என்ன வேலை அதை மட்டும் டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க கைட் பண்ணாங்க. எனக்கு இது வரைக்கும் ஒரு ஜாப் அப்ளை பண்ணிருக்கிறேன். அவங்க இதுக்கு மேலே வந்து இது உனக்கு தேவை, இது லெவல் 3, நான் லெவல் 3ல் மட்டும்தான் போடணும், எந்த லெவலில் போடணும், எதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு கைடன்ஸ் சைடில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு வேலை இன்னும் எப்படி போகுது அதை பற்றிலாம் போக வர வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் ஸ்ரீலங்கா சீரீஸ் போட்டுட்ருக்கிறதுக்கு நடுவில் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, ஷெங்கன் வீசா பற்றியும் நான் நிறைய டவுட்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். அதை பற்றின வீடியோவும் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. சம்மர் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு கொண்டாட்டம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டில் தட் பை பை ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் தமிழ் குட்டிக்கு சேனல்.